ஏபிசிடி ஓபிக்யூஆர் டபிள்யூஎக்ஸ்ஒய் இசட் அடுத்து என்ன வரும்? அதாவது ஏபிசிடி எனக்கு இதோட தொடர்புடையது. அப்ப டபிள்யூஎக்ஸ்ஒய்ஸோட தொடர்புடைய எதுன்னு கேட்கணும். ஓகே பாருங்க, ஏ பி சி டி என்னது ஓபிக்யூஆர். என்ன இது 4 எழுத்து கண்டினியூஸா இருக்கு, இதுவும் 4 எழுத்து கண்டினியூஸா இருக்கு. ஓகே, இப்போ ஒன்னு கண்டுபிடிக்கணும் அது தெரிஞ்சிடும். அப்ப ஏல இருந்து ஓக்கு எவ்வளவு கூடுது? ஏனா 1, ஓனா 15. அப்ப எனக்கு எவ்வளவு கூடி இருக்கு? 14 கூடுது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் எனக்கு எவ்வளவு கூடுது? 14 கூடுது. ஓகேங்களா? ஏன்னா பீனா 2, இந்த பீனா 16, அப்ப 14 கூடுது. அப்ப என்ன ஆகுது? 14 கூட்டுறாங்க. அப்ப அதே மாதிரி தான் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். டபிள்யூ எனக்கு எவ்வளோ? 23. அப்ப 23 என்ன பண்ணும்? 14 கூட்டணும். கூட்டான எவ்வளோ வரும்? 37 வரும். ஓகேவா? நமக்கு எழுத்து 26 தானே சார் இருக்கு. அப்ப 37 வந்து என்ன பண்றது? 37 வந்துச்சு அப்படின்னா 26 கழிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்த எழுத்து 26 தானே, இப்ப கழிக்கணும். இப்ப கழிச்சு வரும் 1, இங்கே 1. இப்ப என்ன வருது? 11 வருது. 11 எனக்கு என்ன வரும்? கே. அப்ப அப்படியே கண்டினியூஸா மீதி 3 எழுத்து எழுதுங்க. அப்ப என்ன வரும்? கே எல் எம் என். ஆன்சர் அது KLMN. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட்.